नंद के लाला मधुरबन सी बजाता है யசோதா. ஐயோ ஸ்ரீராமுக்கு பைத்தியம் பிடிச்சிடுது, அவர் என்னெல்லாமோ பாட ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு நீங்கள் ஓடிட வேண்டாம். இது பார்சி நாடகம் அப்படின்னு இருந்த ஒரு டைப் ஆஃப் ட்ராமாவில் இருந்த ஒரு பாட்டு. ஒரு காலத்தில் சென்னைக்கு பார்சி சமூகத்தை சேர்ந்தவர்கள் இங்கே நாடகம் எல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு அவங்களே இந்த இடத்துல சினிமா தியேட்டரெல்லாம் நடத்த ஆரம்பித்தாங்க. சென்னையில் சில பிரபலமான சினிமா தியேட்டர்ஸ் எல்லாம் பார்சி சமூகத்தை சேர்ந்தவங்களுடைய சொந்தமாக இருந்தது. இன்னைக்கு எபிசோடில் சென்னை சினிமா தியேட்டர்ஸுக்கும் பார்சிஸுக்கும் இருந்த தொடர்பு என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. பத்தொன்பதாவது நூற்றாண்டில் ஹைகோர்ட் எஸ்பிளனேட் அப்படிங்கிற இடத்துல கட்டப்படுவதற்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு பெரிய திறந்த வெளி இருந்தது. அதற்கு எஸ்பிளனேட் மைதான் அப்படின்னு பெயர். கோட்டைக்கும் என்எஸ்சி போஸ் ரோடாக இருந்த சைனா பஜார் ரோடுக்கும் நடுவில் ஒரு பெரிய திறந்த புல்வெளி. அது எதற்கு அப்படின்னா 18வது நூற்றாண்டில் எதிரிகள் வந்துவிட்டால் அந்த இடத்துல பீரங்கி எல்லாம் வச்சு கோட்டையை தாக்க முடியாத மாதிரி ஒரு பெரிய திறந்த வெளியை வைத்திருந்தாங்க. எஸ்பிளனேட் மைதான். 19வது நூற்றாண்டில் இந்த இடத்துல கொட்டகை போட்டு நாடகங்கள்லாம் நடக்கும். அதை பார்ப்பதற்கு ஏராளமாக கூட்டம் எல்லாம் போகும். அந்த தியேட்டருக்கு என்ன வேணாலும் பேர் வைப்பாங்க. ராயல் தியேட்டர்னு சில நாளைக்கு ஓடும், எம்ப்ரெஸ் தியேட்டர்னு சில நாளைக்கு ஓடும். ஆனால் வெறும் கொட்டகை தான். அந்த கொட்டகையில் பார்சி மக்கள் பால்டிவாலா கம்பெனி அப்படின்னு ஒரு பெரிய ட்ராமா கம்பெனி, அவங்க அந்த இடத்துல நாடகம் போடுவாங்க. எல்லாம் ஹிந்தி உருது மொழியில் தான் இருக்கும். இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியாது. ஆனாலும் ஆன்னு எல்லாரும் போய் வாயை திறந்து அந்த பார்சி நாடகங்களை பார்த்துட்டு வருவாங்க. அதுக்கு சில காரணங்கள் உண்டு. ஒன்று என்னென்னா, இந்த காட்சியெல்லாம் மாற்றுறது, அதாவது சீன் மாற்றுறதுல அவங்கள மாதிரி யாருமே பண்ணது கிடையாது அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. அதே போல் இந்த லைட் கிளாசிக்கல் மியூசிக்கில் ஏராளமான பாட்டுகள், அது மொழி புரியாமல் இருந்தாலும் அதோடைய வர்ணமேட்டெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும். எல்லாரும் போய் அதை கேட்டுட்டு வருவாங்க. அதில் ஹார்மோனியம் எல்லாம் ரொம்ப நல்லா வாசிப்பாங்க. அதனால இந்த பார்சி தியேட்டருக்கு ஒரு பெரிய பெயர். இந்த பார்சி தியேட்டரில் பாட்லிவாலா கம்பெனி தான் முதல்ல சென்னையில் பார்சி நாடகங்கள்லாம் நடத்தினாங்க அப்படின்னு சொன்னாலும் 20வது நூற்றாண்டுடைய ஆரம்ப காலத்தில் மதான் தியேட்டர்ஸ் அப்படின்னு ஜேஎஃப் மதான் அப்படிங்கிறவர் இந்த இடத்துல நாடகம் நடத்தல, அவர் சினிமா காட்சியெல்லாம் காமிச்சிட்டு இருந்தார். உதாரணத்துக்கு 5வது ஜார்ஜ் மன்னர் டெல்லியில் 1911வது வருடம் ஒரு முடிசூட்டு விழா நடத்தின போது அதெல்லாம் படமாக எடுத்து கொண்டு இந்த இடத்துல டென்ட் போட்டு இதை படமாக காமிச்சிட்டு இருந்தார். மதான் என்பவரே முதல்ல பார்சி நாடகத்தில் கல்கத்தாவில் நடித்து தான் அதற்கு பிறகு சினிமாவை விநியோகம் செய்வதற்காக அந்த தொழிலில் வந்தார் அப்படி என்று கூறுகிறார்கள். ஆனால் 1910, 12 இந்த மாதிரி ஆண்டுகளில் அவர் சினிமா தியேட்டர் எல்லாம் கட்டி அதிலேயே படக்காட்சியெல்லாம் காண்பிக்க ஆரம்பித்தார். அதுவும் கல்கத்தா நகரத்தில். 1915வது வருடம் சென்னைக்கு மவுண்ட் ரோடுக்கும் வாலாஜா சாலைக்கும் இருக்கிற சந்திப்பில் லிரிக் அப்படின்னு ஒரு தியேட்டர் இருந்தது. அதை விலைக்கு வாங்கி அந்த இடத்துல எல்ஃபின்ஸ்டன் அப்படின்னு ஒரு தியேட்டரை ஆரம்பித்தார். அதுதான் ஓல்டு எல்ஃபின்ஸ்டன் தியேட்டர். அடுத்த வருடமே அந்த எல்ஃபின்ஸ்டன் ஒரு தீ விபத்தில் எரிந்து விட்ட உடனே அந்த கட்டடத்துக்கு நேர் எழுத்தப்புறம் இருந்த இடத்துல ஒரு மனையை விலைக்கு வாங்கி அந்த இடத்துல நியூ எல்ஃபின்ஸ்டன் தியேட்டர் என்று ஒரு தியேட்டரை கட்டினார். அப்பொழுது முதல் உலக போர் நடந்து கொண்டிருந்தது. அந்த தியேட்டரை திறந்து வைப்பதற்காக சென்னையுடைய ஆளுநரே வந்தார். அந்த தியேட்டரில் நடந்த முதல் காட்சியில் வசூலான பணம் எல்லாம் யுத்த நிதிக்கே கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு நியூ எல்ஃபின்ஸ்டன் அப்படிங்கிறது ஒரு மிக பிரபலமான ஒரு தியேட்டராக மாறிவிட்டது. அந்த இடத்துக்கே எல்ஃபின்ஸ்டன் அப்படின்னு பெயர் வந்துவிட்டது. 1960களில் முதல் முறையாக சென்னையில் மவுண்ட் ரோட்டில் ஒரு சப்வே கட்டப்பட்ட உடனே அதற்கெனவோ மவுண்ட் ரோட் சப்வே, ரவுண்டானா சப்வே என்றெல்லாம் கூறுவார்கள். ஆனால் எல்ஃபின்ஸ்டன் சப்வே என்று இப்பொழுதும் அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அதே பேர் தான் சொல்லுவாங்க. 1970களுக்கு பிறகு அந்த எல்ஃபின்ஸ்டன் தியேட்டர் செயல்பட்டதாக நமக்கு தெரிய வரதில்லை.
அதற்கு பிறகு அது இடிக்கப்பட்டு அந்த இடத்துல ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்து விட்டது. ஆனால் இப்பொழுதும் வயதானவர்கள்லாம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எல்ஃபின்ஸ்டன் தியேட்டர் நினைவு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்ஃபின்ஸ்டன் தியேட்டரோட அந்த இடத்துல இருந்த ஜாஃபர்ஸ் ஐஸ்கிரீம் தான் அவங்க எல்லாருக்கும் நினைவுக்கு வரும். அவ்வளவு நன்றாக இருந்த ஒரு ஐஸ்கிரீம், அதிலும் பீச் மெல்பா அப்படின்னு ஒரு ஃப்ளேவர், அது அவ்வளவு நன்றாக இருந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மதான் குடும்பத்தில் அவங்களுக்கு ஒரு காலத்தில் 127 தியேட்டர் இந்தியா பூராவும் இருந்தது. அதில் இந்த எல்ஃபின்ஸ்டன் தியேட்டரும் ஒரு தியேட்டராக இருந்தது. பெரும்பாலும் இவங்களோட தியேட்டர் எல்லாவற்றுக்குமே எல்ஃபின்ஸ்டன் அப்படின்னு தான் பெயர் வச்சுருந்தாங்க. நாளடைவில் அந்த குடும்பத்தில் ஏராளமான மரணங்கள், துக்க சில நிகழ்ச்சிகள்லாம் நடந்த பிறகு அதில் இருந்த ஃப்ராம்ஜி மதான் என்பவர் திருவண்ணாமலையில் இருக்கிற ரமண மகர்ஷிக்கு ஒரு பெரிய பக்தராக மாறி அந்த மடத்தோடையே சென்று விட்டார். இப்பொழுது அந்த மதான் குடும்பம் தியேட்டர் தொழிலில் இருப்பதாக நமக்கு தெரிய வரதில்லை. ஆக அதுதான் சென்னையுடைய முதல் பார்சி தியேட்டர். அதற்கு பிறகு வெல்லிங்டன் அண்ட் வெஸ்ட் எண்ட் அப்படி என்று 2 தியேட்டர்ஸ். இந்த தியேட்டர்ஸ்களுடைய வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமானது. முதல்ல ருஸ்தம்ஜி தோரப்ஜி அப்படி என்பவர் 1901 வருடம் பாம்பேயில் ஒரு சைக்கிள் கடையை திறந்து வைத்தார். அந்த கடைக்கு வெல்லிங்டன் சைக்கிள் கம்பெனி என்று பெயர் வைத்தார். இங்கிலாந்தில் இருந்த வெஸ்டர்ன் சைக்கிள் கம்பெனியோட ஒரு பிரான்ச்சாக இது திறந்து வைக்கப்பட்டது. நாளடைவில் இந்த சைக்கிள் வியாபாரத்தில் ஏராளமாக பணம் செய்து சேட் ருஸ்தம்ஜி தோரப்ஜி என்று அவருக்கு பெயர் கொடுக்கப்பட்டது. அதாவது சேட் என்றால் பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறதுனால சேட். அது மட்டும் போராது என்று சொல்லி வெல்லிங்டன் என்கிற பெயரையும் தன்னுடைய பெயரோடு சேர்த்து கொண்டு சேத் ருஸ்தம்ஜி தோரப்ஜி வெல்லிங்டன் என்று தன்னுடைய பெயரை எழுத ஆரம்பித்தார். 1915களில் சென்னையிலையும் ஒரு கிளையை ஆரம்பிக்கணும் ஒரு முடிவு செய்து சென்னைக்கு வந்து இந்த இடத்துல வெல்லிங்டன் சைக்கிள் கம்பெனியை தொடக்கி வைத்தார். அதற்கு பிறகு மவுண்ட் ரோடில் 1918 வருடம் ஒரு இடத்தை குத்தகைக்கு எடுத்துக்கொண்டு, அதாவது ஜென்ரல் பேட்டர்ஸ் ரோடுக்கும் மவுண்ட் ரோடும் இருக்கிற சந்திப்பில் ஒரு குத்தகைக்கு ஒரு ஏராளமான ஒரு மனையை எடுத்துக்கொண்டு அதோடைய முன்புறத்தில், அதாவது மவுண்ட் ரோடை பார்த்து கொண்டு இருக்கிற பகுதியில் சைக்கிள் கடையும் பின்புறத்தில் ஒரு சினிமா தியேட்டரையும் தொடக்கி வைத்தார். இந்த முன்புறத்தில் இருந்தது வெல்லிங்டன் சைக்கிள் கம்பெனி, அந்த தியேட்டருக்கு வெல்லிங்டன் தியேட்டர். அதே போல் ஜென்ரல் பேட்டர்ஸ் ரோடைய கொஞ்சம் தள்ளி ஜென்ரல் பேட்டர்ஸ் ரோடில் நடந்து போன உடனே அந்த இடத்துல வெஸ்ட் எண்ட் அப்படி என்று ஒரு தியேட்டரை தொடக்கி வைத்தார். இந்த 2 தியேட்டர்களிலும் ஆங்கில படங்கள் மட்டும்தான் காண்பிக்கப்படும். அதை ஏன் அப்படின்னு சேட் ருஸ்தம்ஜி தோரப்ஜி வெல்லிங்டனை யாரோ ஒரு பேட்டியில் கேட்டபொழுது, இந்தியர்களெல்லாம் நாம் தியேட்டருக்குள்ளே விடுவதாகவே இல்லை, வந்து விட்டார்களானால் முதல்ல சீட்டெல்லாம் பிளேடை வச்சு கிழிச்சிடுவார்கள், எல்லா இடத்துலையும் வெத்தலை பாக்கை துப்பி விடுவார்கள், சிகரெட் துண்டெல்லாம் போட்டு விடுவார்கள், அதனால் ஆங்கிலேயர்களுக்கு மட்டும்தான் இந்த தியேட்டர் அப்படின்னு முடிவு செய்து அந்த இடத்துல இங்கிலீஷ் மூவிஸ் மட்டும்தான் காமித்து கொண்டு வந்திருந்தார். வாரத்தில் 2 காட்சிகள், புதன்கிழமை வியாழக்கிழமை, அதில் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை, இப்படியெல்லாம். ருஸ்தம்ஜி தோரப்ஜி வெல்லிங்டன் இருந்த வரையில் வெறும் இங்கிலீஷ் மூவிஸ் தான் காமித்து கொண்டிருந்த அந்த சினிமா தியேட்டர்ஸில், அதுவும் அப்பொழுது பேசாத படங்கள், மௌன படங்கள். அதனால் ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருக்கும். சினிமா ஸ்க்ரீனில் வரும்பொழுது அந்த சினிமாவில் வர மூடுக்கு தகுந்தாப்பில் அந்த ஆர்கெஸ்ட்ரா இசையெல்லாம் வாசிப்பார்கள். அதே போல் 2 பெயர்கள் நின்று கொண்டு அந்த சினிமாவில் என்ன காட்சியெல்லாம் வந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு வர்ணனையெல்லாம் செய்து கொண்டே வருவாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு மக்கள் செல்வார்கள். ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் செல்வார்கள். இந்தியர்களுக்கு அந்த இடத்துல அனுமதி கிடையாது. 1930களில் ருஸ்தம்ஜி தோரப்ஜி மரணம் அடைந்து விட்ட உடனே அவர்களுடைய 2 மகன்களுக்கு நடுவே இந்த தியேட்டர் பாகப்பிரிவினை செய்யப்பட்டது. முதல் மகன் பர்ஜோர்ஜி தோரப்ஜிக்கு வெல்லிங்டன் தியேட்டரும், 2வது மகன் ஃப்ராம்ஜி தோரப்ஜிக்கு வெஸ்டர்ன் தியேட்டரும் கொடுக்கப்பட்டது. பர்ஜோர்ஜி தோரப்ஜி உடனே வெல்லிங்டன் தியேட்டர் அதுவரைக்கும் செயல்பட்டு கொண்டு வந்திருந்த கோட்பாடுகளை எல்லாம் மாற்றிவிட்டார். அதற்கு பிறகு இந்திய படங்கள் எல்லாம் அந்த இடத்துல காண்பிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார். அதே காலத்தில் தான் ஜெமினி ஸ்டூடியோஸை திரு எஸ்.எஸ். வாசன் அவர்கள் தொடக்கி வைத்தார். அதிலிருந்து பர்ஜோர்ஜி தோரப்ஜிக்கும் எஸ்.எஸ். வாசனுக்கும் நடுவே ஒரு நெருங்கிய நட்பு வந்துவிட்டது. ஜெமினி ஸ்டூடியோஸ் எந்த படம் தயார் செய்தாலும்
வெல்லிங்டன் தியேட்டரில் அது ரிலீஸ் ஆகிவிடும். அதுவும் அது என்ன ஒரு மோசமான படமாக இருந்தாலும் அதை 25 வாரங்களுக்கு வெல்லிங்டனில் ஓட்டியே விடுவார்கள். சில்வர் ஜூப்ளி இன் வெல்லிங்டன் டாக்கீஸ்னு ஜெமினி ஸ்டுடியோஸ் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டையும் ரிலீஸ் செய்துவிடும். நீங்கள் ஜெமினி ஸ்டுடியோஸுடைய எந்த படத்தை எடுத்துக்கொண்டாலும் வெல்லிங்டன் தியேட்டரில் ரிலீஸ் ஆகாமல் இருக்கவே முடியாது. சந்திரலேகா அந்த இடத்தில் ஏராளமாக நாட்களுக்கு ஓடியது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே போல் 1953 ஔவையார், இந்த கேபி சுந்தராம்பாள் நடித்த ஔவையார் இந்த வெல்லிங்டன் டாக்கீஸில் தான் ரிலீஸ் ஆச்சு. திடீர்னு டிசம்பர் மாதத்தில் ஒரு மாலை வேளையில் மார்கழி மாத குளிரில் ஒரு வண்டி அந்த இடத்துல வந்து நின்னது. வண்டியிலேருந்து இறங்கியவர் அப்பொழுது மதராஸ் மாநிலத்துக்கே முதலமைச்சராக இருந்த திரு ராஜாஜி அவர்கள். 2வது முறை ஔவையாரை படத்தை பார்க்க வந்திருக்கிறார். உடனே வாசன் அவர்களுக்கு தொலைபேசியில் யாரோ சொன்னார்கள். அடுத்த நிமிஷம் திரு வாசன் அவர்கள் ஓடி வந்தார்கள். அவரை அருகே அமர்த்தி கொண்டு ராஜாஜி அவர்கள் 2வது முறை ஔவையாரை பார்த்தார். உடனே எல்லா இடத்திலும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், 2 முறை சீஃப் மினிஸ்டர் அவர்கள் ஔவையார் படத்தை பார்த்திருக்கிறார் என்று. உடனே அந்த ஔவையார் படம் இன்னும் ஒரு பெரிய ஹிட்டாக மாறிவிட்டது. இப்படியெல்லாம் வெல்லிங்டன் சினிமாவுக்கு ஒரு பெரிய பெயர் இருந்தது. ஆனால் 1970களில் நான் அந்த சினிமாவுக்கு போன பொழுது அது அவ்வளோ ஒரு நல்ல கண்டிஷனில் இல்லாத தியேட்டராக இருந்தது. உடைந்து போன சீட்டுகள், டாய்லெட் எல்லாம் மிகவும் மோசமாக இருக்கும். 1980களில் அந்த தியேட்டர் இடித்து தள்ளப்பட்டது. அந்த வெஸ்ட் எண்ட் அப்படின்னு ஜெனரல் பேட்டர்ஸ் ரோடு முனையில் இருந்த அந்த தியேட்டர் அது 1930களிலேயே ஃப்ராம்ஜி என்பவர் ஏகே ராமச்சந்திரையர் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு அதை விற்றுவிட்டார். அதற்கு பிறகு அந்த வெஸ்ட் எண்ட் அப்படிங்கிற தியேட்டருக்கு மிட்லெண்ட் அப்படின்னு ஏகே ராமச்சந்திரையர் பெயர் மாற்றி அந்த இடத்துல அந்த தியேட்டர் பல வருடங்களுக்கு செயல்பட்டு அதற்கு பிறகு பிரபல நடிகை ஜெயபிரதா அவர்கள் அதை விலைக்கு வாங்கி அவரும் அவருடைய தம்பி பாபு அவர்களும் அந்த தியேட்டரை நடத்தி கொண்டு வந்தார்கள். அந்த இடத்துல தியேட்டர் இன்னும் அப்படியே இருக்கிறது. ஆனால் அந்த இடத்துல படங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த வெல்லிங்டன் தியேட்டர் இருந்த இடத்துல தான் வெல்லிங்டன் பிளாசா அப்படின்னு ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் இப்பொழுதும் இருக்கிறது. முதல்ல லிரிக் தியேட்டர், எல்ஃபின்ஸ்டன் தியேட்டர், நியூ எல்ஃபின்ஸ்டன் தியேட்டர், வெல்லிங்டன் தியேட்டர், வெஸ்ட் எண்ட் தியேட்டர், இதெல்லாம் மவுண்ட் ரோடைய இந்த பகுதியில். அடுத்தது பிளாக்கர்ஸ் ரோடு, சிந்தாதிரிப்பேட் செல்கிற வழியில் இருந்த 2 பார்சி தியேட்டரை பார்ப்போம். முதல் கெய்டி தியேட்டர். 1915 ரகுபதி வெங்கையா அவர்கள் கட்டின அந்த தியேட்டர் 1926 ஏலத்திற்கு வந்து சில வருடங்களுக்கு இந்த மதான் குடும்பத்தினர்களே அந்த தியேட்டரை நடத்தி கொண்டு வந்தார்கள். அதுவும் பிரோஜா மதான் அப்படிங்கிற ஒரு பெண்மணி அந்த தியேட்டரை நடத்தினதாக நமக்கு தெரிய வருகிறது. கெய்டி தியேட்டரில் ஒரு காலத்தில் ஆங்கில படங்கள் ஒன்று தான் ஓடும். அதற்கு பிறகு பல இந்திய படங்கள்லாம் வர ஆரம்பித்தது. அதற்கு பிறகு 1970களிலோ 80களிலோ அதுவும் இடித்து தள்ளப்பட்டு அந்த இடத்துல ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் இப்பொழுது இருக்கிறது. கெய்டி தியேட்டருக்கு அடுத்த தியேட்டர் கெசினோ தியேட்டர். 1941 ஆர்ட் டெக்கோ பாணியில் கட்டப்பட்ட தியேட்டர். ஜேஹெச் இரானி, இதுவும் ஒரு பார்சி குடும்பம் தான். அவர்கள் சென்னைக்கு ஐஸ் தயார் செய்வதற்காக முதல்ல வந்ததாக கேள்வி. அதுலேயும் ஒரு சுவாரஸ்யமான வரலாறு உண்டு. இந்த பர்ஜோர்ஜி தோரப்ஜி குடும்பம் நான் சொன்னேன் இல்லையா, வெல்லிங்டன், அவங்க வந்து சினிமா தியேட்டர் தான் நடத்திட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்க ஐஸ் தயார் செய்யலாம் அப்படின்னு அந்த வியாபாரத்தில் இறங்கின உடனே இந்த இரானி குடும்பத்துக்கு ரொம்ப கோபம் வந்து விட்டது. நாங்கள் இத்தனை வருஷம் ஐஸ் வியாபாரத்தில் இருந்தோம், நீங்கள் வந்து தியேட்டர் ஓட்டிகிட்டு இருந்தீங்க, இப்போ நீங்கள் திடீர்னு ஐஸில் இறங்கினீங்கன்னா நாங்கள் தியேட்டர் ஓட்ட மாட்டோமா? அதனால் அவங்க 1941 கெசினோ அப்படிங்கிற ஒரு தியேட்டரை ஆரம்பித்தாங்க. மிக அழகான தியேட்டர். அதோடைய ஆர்ட் டெக்கோ கட்டடத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம். ஒரு காலத்தில் முதல்ல வந்து ஆங்கில படங்கள் தான் அந்த இடத்துல ஓடிக்கொண்டிருந்தது. அதற்கு பிறகு பல ஹிந்தி படங்கள், பல ஹிட் எம்ஜிஆர் படங்கள், அதற்கு பிறகு பல அதர் ஆக்டர்ஸோட படங்கள் எல்லாம் அந்த இடத்துல ரிலீஸ் ஆகி கெசினோவில் ஒரு பெரிய ஹிட் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். நாளடைவில் கெசினோவும் மற்ற தியேட்டர் போலவே நன்றாக இருந்து அதற்கு பிறகு மோசமான தியேட்டராக ஆகிவிட்டது. அதற்கு பிறகு சில வருடங்களுக்கு முன்னாடி அதை புதுப்பிக்கப்பட்டு மறுபடியும் அதில் வந்து படங்களெல்லாம் ஓடின. இப்போ திடீர்னு போய் பார்த்தோன்னா அந்த கெசினோ தியேட்டர் என்னவோ இருக்கிறது, அதை சுற்றி ஒரு டப்பா மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஏதோ கட்டி விட்டாங்க. அதோட ஆர்ட் டெக்கோ பாணியில் இருந்த அந்த முகப்பெல்லாம் நமக்கு தெரியறதே இல்லை. இப்போது ஒரு கட்டிடத்தோடைய ஒரு கேரக்டரே வந்து அதோடைய ஆர்கிடெக்சர் தான்.
அந்த ஆர்ட் டெக்கோ பாணியை மறைச்சி இப்படி ஒரு டப்பா மாதிரி ஒரு கட்டடத்தை அதை சுற்றி கட்டின பிறகு அந்த தியேட்டரோட ஒரு அழகே போய்விட்டது. ஆனால் அந்த தியேட்டர் இப்பொழுதும் செயல்பட்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறது. பார்சி தியேட்டர்ஸில் லாஸ்ட் சர்வைவர் அப்படிங்கிறது இந்த கெசினோ தியேட்டர் தான் சொல்லணும். ஆக பார்சிஸ் ஒரு காலத்தில் சென்னையில் தியேட்டர்ஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது அதை நினச்சி பார்த்தா கூட நமக்கு திகைப்பாக இருக்கிறது. பாம்பேயில் தான் பார்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சென்னையிலையும் பார்சிஸ் பல வருடங்கள் இருந்திருக்காங்க. அவங்களுடைய கோவில் இப்பொழுதும் ராயபுரமில் இருக்கிறது. அந்த வரலாறில் ஒரு சின்ன போர்ஷன் தான் அவங்களுடைய சினிமா தியேட்டர் ஹிஸ்ட்ரி. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா இதை லைக் செய்யுங்க, இதை உங்கள் நண்பர்களோட ஷேர் செய்யுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறுபடியும் அடுத்த வாரம் இதே போல் சென்னையுடைய வரலாறுலேருந்து சில எபிசோட்ஸோடு வருகிறேன். நன்றி, வணக்கம்.